हाय फ्रेंड्स, इनकी जेके एफएफ कंटिन्यू பண்ணுறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே வெட்டிங் நைட்டில் ஜேகே அவனோட ரூமில் வைனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். எப்போ வருவான்? டைம் வேறு அது 8:45 அனுப்புகிறேன்னு சொல்லிச்சு அம்மா. என்ன பண்ணிகிட்ருக்காங்க? பையன் எப்படி வருவா? ஜேகே ஏய் வந்துட்டியா? உள்ளவா வைன்? ஏன் அங்கேயே நிற்கிற? இந்த ஜேகே பாலா? சரி கொடு, நீ உட்காரு. ஜேகே இந்த பாலை குடிச்சிட்டு இருந்தான். என்ன பார்த்துட்டே இருக்க? பால் வேணுமா? அது இல்லை ஜேகே, அது ஆமாம்ல, நம்ம பாதி பாதி குடிச்சிக்கணும்ல. அது ஜேகே இல்லை, நீ குடி. ஏய் என்ன, எனக்கு போதும். இல்லை ஜேகே, உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், நீ குடி. இல்லை நீ கொடுத்தல, அதான் குடிச்சேன். பசிலாம் பெருசாக எதுவும் இல்லை, நீ குடி. சரி போதுமா? கொடு. வைன் பெட்டில் உட்காந்துருந்தா சீக்கிரம் வைன் பக்கம் கம்ஃபர்டபுளாக திரும்பிட்டு, என்ன வைன் எல்லாம் ஓகே தானே? அம்மா சொன்னாங்க நீ 8:45 வெளில வந்துடுவேன், அப்புறம் நல்ல நேரம் 9:30 சொன்னாங்க. நான் உனக்காக ஒரு ½ hour வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், எப்படா 8:45 ஆகும்னு. என் வீட்டில் எல்லோரும் ஓகே தானே? உனக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்களே? அது எல்லோரும் ஓகே தான் ஜிக்கி. அது நீ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியா? ஆமாம், நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, என் ஒய்ஃப்காக நான் வெயிட் பண்ணுவேன்ல. நீ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வருவேன்னு நினச்சேன், ஆனால் கரெக்டாக 8:45 தான் வந்திருக்கேன். அது ஜிக்கி, ஆண்டி இப்போ தான் போக சொன்னாங்க. ஆமாம் ஆமாம் அப்படி தான். சரி ஓகே, உங்ககிட்ட சொன்னாங்களா? எதோ ஜிக்கி, அதான் இந்த நல்ல நேரம் இத்தனை மணிக்கு தான் போகணும் அப்படி சொன்னாங்க ஜிக்கி. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லணும்? அவங்க இந்த டைம் பற்றிலாம் பேசும்போது நீ தான் சொன்னியா? இல்லை ஜிக்கி, அது வந்து வைக்கப்பட்டியா ஜிக்கி? இல்லை, கொஞ்சம் வெக்கமா கூச்சமா அப்படி ஏதாவது ஒரு ஸ்மைல் ஏதாவது உன் ஃபேஸில் வந்துச்சா ஜிக்கி? ஜிக்கி அது வந்து என்னாச்சு? இல்லை ஜிக்கி, அது வந்து சரி சரி ஓகே. அம்மா அப்பாலாம் ஓகே தானே? உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்கல்ல, உனக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்கல்ல? அது அங்கிள் ஆண்டிலாம் ஓகே தான், நல்லா பேசினாங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. ஆனால் நான் மட்டும் பயமா? இல்லை, என்கிட்ட இவ்வளோ திணறி நானா பயமா என்ன? சேஷா எனக்கு என்ன பயம் ஜிக்கி? பயம்லாம் எதுவும் இல்லை. அப்போது எனக்கு கொஞ்சம் கேஷுவலாக பேசலாமே? அது ஜிக்கி, நான் கேஷுவலாக தான் பேசுகிறேன். அது வந்து ஜிக்கி சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் ஜிக்கி? என்னக்கிட்ட? அதான் டைம் ஆயிடுச்சு, அதான் கேட்டேன் என்ன பண்ணலான்னு. என்ன ஜிக்கி? ஜிக்கி இது வந்து சரி ஓகே, நான் இதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நாளாக. ஃபைனலி இன்னைக்கு நைட். ஓகே ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டி, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இப்படி ஒரு நைட்டு நீ தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜிக்கி. இது வந்து இரு, லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு லேம்ப் ஆன் பண்ணிவிட்டு வரேன். ஜிக்கி இருடி, லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லேம்ப் போட்டுப்போம். இது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், ஓகே தானே ஜிக்கி? இது வந்து என்ன வந்ததுலேருந்து வந்துன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், எல்லாம் ஓகே தான். நான் தான் உன் ஜிக்கி தான், நான் இப்போ ஹஸ்பண்ட் தானே ஜிக்கி? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஒயினவர் ட்ரெஸ்ஸை டைட்டாக பிடிச்சிட்டே அப்படியே உட்காந்துட்டு இருந்தா. ஜிக்கி லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவன்கிட்ட வந்து உட்காந்துட்டு, இந்த வெளிச்சம் ஓகே தானே? ஓகே தான் ஜிக்கி. ஓகே, நீ இப்படி வா ஜிக்கி, இப்படி வா, அட்ரஸில் சாஞ்சிக்கோ ஜிக்கி. கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னா பிள்ளை வச்சுக்கோ. அது ஜிக்கி சீக்கிரம் டி, டைம் ஆச்சு.
சிக்கி ஓகே. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி பெட்டோட ஹெட் சைட் போயிட்டு கம்ஃபர்டபுளாக சாஞ்சிட்டு இருந்தான். சிக்கி என்னோட கால் பிடிச்சி இழுத்து நீ கால் நீட்டிக்கோ. சிக்கி இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கூடி, அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிக்கி சிக்கி அது ப்ளீஸ் வைன். ஓகே தானே? சிக்கி வைன் பக்கத்தில் வந்துட்டு என்னோட மடியில் தலையை வச்சுட்டு ஏய் உன் கை வச்சு என் ஹேரை ரப் பண்ணிட்டு இருக்கியா? நான் தூங்கிடுவேன். சிக்கி மடியில் தலை வச்சுக்கலாம்ல? ஓகே தானே உனக்கு? சிக்கி என்ன வைன் வெறும் ஜேக்கி ஜேக்கி அவ்வளோதான் பேசுவியா? ப்ளீஸ் வைன் வேணாம்னு சொல்லாத. எனக்கு மடியில் தலை வச்சுக்கணும். இந்த நைட்டுக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டி. நான் நிம்மதியாக தூங்க ஆசைப்பட்றேன். என்னால் தூங்கவே முடியாது தெரியுமா? ஒவ்வொரு நாள் நைட்டும் பெட்டில் உருண்டுகிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரத்தில் தரையில் இறங்கி படுத்துப்பேன். நான் தூங்கி ரொம்ப நாளாச்சு வைன். தரையில் உருண்டுட்ருப்பேன். எப்போ தூங்குவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு நிம்மதியாக தூங்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் வைன். என் ஃப்ரெண்டோட டெத்துக்கு அப்புறம் நான் தூங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஐ ஹோப் நான் இன்றைக்கி தூங்கிடுவேன். நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. உன் மடியில் தலை வச்சுக்கிறேன். நீ என் ஹேரை க்ராஸ் பண்ணிட்டே என்னை பேக் பண்ணிட்டு நான் தூங்கிடுவேன். ப்ளீஸ் வைன் படுத்துக்குவா. படுத்துக்கோ சிக்கி. நீ படுத்துக்கோ. நீ தூங்கு. நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீ படுத்துக்கோ சிக்கி. எனக்கு ஓகே தான். ஷோர். யா ஷோர். நீ தூங்கு. நானும் தூங்க வைக்கிறேன். தேங்க்யூ. சிக்கா என்னோட சீக்கில் குட் நைட். சீக்கிரம் தூங்க வச்சிடும். எனக்கு தூங்கணும்னு ஆசையாக இருக்கு. ப்ளீஸ். நான் கண்ணை முடிக்கிறேன். ஓகேவா? ஓகே. என் ஜிகே டேப் பண்ண ஆரம்பித்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஜிகே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்க ஆரம்பித்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிகே கண்ணை திறக்கும்போது ஜிகே என்னோட மடியில் படுத்திருந்தான். ஜிகே டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஏய் ஒயின் குட் மார்னிங் ஜிகே. ஹே என்ன ஒயின் உட்காந்துட்டே இருக்க? நைட்டில் நீ உட்காந்து இருந்தா அது ஜிகே நீ தூங்கிட்டா? ஏய் நான் தூங்கிட்டேன்ல. என்ன மூவ் பண்ணிட்டு நீ தூங்கிருக்கலாம்ல? அது இல்லை ஜிகே, நீ நல்லா தூங்கிட்டு இருந்தா உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான். என்ன ஒயின் நீ அதுக்காக நெட்டில் உட்காந்துட்டா இருப்பா? இப்போ பரவாயில்ல ஜிக்கி, எனக்கு ஓகே தான். என்ன ஒயின் நீ? ஏய் அதை விட உனக்கு ஓகேவா? நீ நல்லா தூங்கினல? ஜிக்கி ஒயின் பக்கத்தில் கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துட்டு என்னோட ஃபோரடில் தேங்க்ஸ் டி. தேங்க்யூ. நான் ரொம்ப நல்லா தூங்கினேன். ரொம்ப நிம்மதியாக இப்படி தூங்கி ரொம்ப நல்லாச்சு. ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன். கண்ணை திறக்கும்போது உன் மடியில் இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே போவா. ஆன்ட்டிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்ல? ஓகே. ஏய் என்ன ஜிக்கி? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. அவ்வளோதானா? அதான் சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. பையன் எந்திரிச்சு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தான். சிக்கி பெட்டில் உட்காந்துட்டு சேஃப்டி பின் வச்சு அவனோட விரலில் குத்திட்டு இருந்தோம். சிக்கி என்ன பண்ணுற சிக்கி? சிக்கி பிளட் வருது சிக்கி. என்ன பண்ணிட்டு இருக்க? பிளட் வருதுல்ல சிக்கி? என்னாச்சு சிக்கி? எதுக்கு நீயே குத்திட்டு இருக்க? அதனால சும்மா தான். சிக்கி என் கையில் அந்த பிளட்டெல்லாம் பெட்ஷீட்டில் தொடச்சிட்டு அகைன் கையை அமுக்கி பிளட் வர வச்சுட்டு இருந்தான். சிக்கி என்ன பண்ணுற சிக்கி? உனக்கு எதுவும் ப்ராப்ளமா சிக்கி? என்ன சைக்கோன்னு நினச்சியா? நான் பைத்தியம்லாம் இல்லை, நீ பயப்படாத. சிக்கி ரத்தம் வருது சிக்கி. என்ன பண்ணிட்டு இருக்க சிக்கி? அதுவும் எதுக்கு சிக்கி ஒயிட் பெட்ஷீட் ஃபுல்லாக இப்படி ஸ்டெயின் ஆக்கிட்டு இருக்கா? என்னாச்சு? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஏய் எனக்கு ஒன்றும் இல்லை, பிளட் நின்றுச்சு. நீ டென்ஷன் ஆகாதா? போ, ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு போ.
அது ஜிக்கி இது 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 ஒன்றும் இல்லை. நீ போ. ஒயின் ஜேகே என்ன தான் பண்ணிகிட்ருக்கான்றது புரிஞ்சுக்கிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரியாமல் கன்ஃபியூஸாக ஜேகே பார்த்துட்டு இருந்தா. என்னடி போ போய் ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ணு. ஜிக்கி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் என் பேர் சொல்வேன்? கேட்க ரொம்ப நல்லாயிருக்கு. சரி ஓகே நீ போ, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஒயின் ஜேகே திரும்பி பார்த்துட்டே அப்படியே ரூம்லேருந்து வெளியே போனோம். குட் மார்னிங். குட் மார்னிங் ஆண்டி. என்னாச்சு ஒயின், ரொம்ப டயர்டாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி இந்த காஃபி. தேங்க்ஸ் ஆண்டி. ஜேகே எங்க? அம்மா குளிச்சிட்ருக்கா. ஓ சரி ஓகே, நீ காஃபி குடி, நான் வந்துடுறேன். ஜேகேயோட அம்மா பெட்ரூம் வந்து பார்த்துட்டு, ஜேகே என்னம்மா? பெட்ஷீட்லாம் எடுத்துக்கிறேன்டா, வாஷிங்க்கு போட போகிறேன். ஓகேம்மா. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஜேகேயோட அம்மா என்கிட்ட வந்து உட்காந்துட்டு, என்னாச்சு வேன், எல்லாம் ஓகே தானே? அது 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 வந்து ஆண்டி, அது வந்து நீ எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு தெரியும். எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த லைஃப்க்கு எனக்கு வேறு என்ன வேணும்? என் பையன் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான். அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லும்போது அவ்வளோ 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அவனுக்கு நீனா அவ்வளோ பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் எல்லாத்துக்கும் டைம் எடுத்துப்பீங்க, எல்லாமே லேட்டாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று கூட ஒயின் எத்தனை மணிக்கு வருவான்னு கேட்டுகிட்டே இருந்தான். தேங்க்ஸ். ஜேகேயோட அம்மா ஒயினை ஹேக் பண்ணாங்க. ஒயின் எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரியாமல் அவங்க ஹேக் பண்ணிகிட்டு இருந்தா. என்னம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வாடா இரு, உனக்கு காஃபி கொண்டு வரேன். ஓகே. ஜேகே ஒயின் பக்கத்துலேருந்து உட்காந்தான். என்ன ஒயின் எல்லாம் ஓகேவா? அதான் ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க ஜேகே? எதுக்கு எதுக்கு இதெல்லாம்? காஃபி குடிச்சிட்டியா? ஜேகே நீ பண்ணுறதுலாம் எதுக்கு நீ இப்பெல்லாம் பண்ணுற? இதெல்லாம் தேவையா? என்னடா? தேங்க்ஸ்மா. ஜேகே என்ன பார்த்துட்டு இந்த காஃபியை குடித்தான். ஃபியூ மினிட்ஸ்லேயே அம்மா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் என்ன? உனக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணியிருக்கேன். அப்படியா? சரி ஓகேம்மா. ரொம்ப பசிக்குது, ஏன்னே தெரில, எனக்கு இவ்வளோலாம் பசிக்காதுல்ல, இன்றைக்கி ரொம்ப பசிக்குது. சாப்பாடு மட்டும் எடுத்து வைக்கிறியா? சரி வாங்க சாப்பிட்லாம். ஆண்டி சாப்பாடெலாம் எடுத்து வச்சாங்க. ஜேகே ஒயினை பார்த்துட்டே அவனோட ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தான். ஜேகே ஒயினை சாப்பிட்டு முடிச்சதும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, நான் ரூம் போகிறேன். சரிடா போ. ஒயின் உனக்கு டயர்டாக இருக்கா? இல்லை இல்லை ஜேகே, எனக்கு டயர்டாலாம் இல்லை. நிஜமா இல்லையா? இல்லை. சரி சரி ஓகே, நான் ரூமில் இருக்கேன். ஜேகேயோட அம்மா ஒரு க்யூட்டான ஸ்மெல்லோட ஜேகேயும் என்னையும் பார்த்துட்டே இருந்தாங்க. ஜேகே ரூமுக்கு போன ஃபியூ செகண்ட்ஸ்லேயே, ஒயின் நீங்கள் வாயேன். ஒயின் ஜேகே ஒன்று கூப்பிட்றான். போகிறேன் ஆண்டி. ஒயின் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகணும் தெரியும்ல? தெரியும் ஆண்டி. சரி கூப்பிட்றேன் பாரு போ. ஒயின் ஜேகே ரூம்குள்ளே வந்ததும், ஏய் டோர் லாக் பண்ணிட்டு வா. எங்க வா. ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்ன பண்ணிகிட்ருக்கேன்? எதுக்கு ஜேகே இதெல்லாம்? பெட்ஷீட் எதுக்கு ஸ்டெயின் ஆகுனேன்? ஆண்டி ஆண்டி அதை என்னமோ நினச்சிட்டாங்கல்ல, அதுக்கு தான் பண்ணேன். ஜேகே இதெல்லாம் தேவையா? தேவை தானே? என்ன ஜேகே, ஆண்டிக்கு நல்லாவே தெரியும்ல எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஆண்டி நம்மகிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ இப்பெல்லாம் பண்ணுற? ஏய் எதிர்பார்க்க மாட்டாங்க எதை வச்சு சொல்கிறேன்? நான் நீ தான் வேணும்னு அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, இப்போ இதெல்லாம் வேணான்னு நீ தள்ளி வச்சிருக்கேன்னு நினச்சாலும் எப்பயுமே உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டே தானே இருப்பாங்க. உன்னை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கும் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணும். நீ அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒவ்வொரு தடவையும் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாமல் ஃபீல் பண்ணிகிட்ருப்ப. அண்ட் இதெல்லாம் தேவையான்னு கேட்குறேன். தேவைதான். இப்போ அம்மா ஹாப்பி இல்லை,
ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட இதை பற்றி கேட்கவே மாட்டாங்க. நீயும் கேட்டால் என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க வேணால. சிக்கி, இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம ஆண்டி ஏமாற்றிட்டுருக்கோம். என்ன வைன் இதில் ஏமாத்த என்ன இருக்குது? நீ ஏதாவது போய் சொன்னியா அம்மா கிட்ட? இல்லை நானும் எதுவும் சொல்லலை. அம்மா அவங்களாவே எதுவும் புரிஞ்சுட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அதை அப்படியே விட்டுலாமே. சிக்கி சரி ஓகே படு. சிக்கி என்ன அது அது வந்து சிக்கி படு. சிக்கி ஏய் நைட் நீ நல்லா தூங்கலல்ல? கம்ஃபர்டபுளாகவும் தூங்கலை. நீ தூங்கினேன்னு கூட எனக்கு தெரில. ஆனால் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தூங்கலை, அது எனக்கு தெரியும். நீ படு, கொஞ்சம் தூங்கு. சிக்கி இல்லை எனக்கு தூக்கலாம் வரல. படு. சிக்கி சிக்கி விடு பிடி பிடி சிக்கி, நான் படுக்கிறேன் விடு. பாட்டு சிக்கி எனக்கு தூக்கம் வரல சிக்கி. இப்போ கதில் படுத்துக்கோ, தூக்கம் வரும். சிக்கி இல்லை அது வந்து தள்ளி படுத்துக்கவா? நான் கிட்டேண்டா. இல்லை இட்ஸ் ஓகே. அப்புறம் என்ன தூங்கு. அது சிக்கி எனக்கு தூக்கம் வரல சிக்கி. இப்போ எதுக்கு தூங்கு? ஐநோ நான் இத்தனை நாளாக தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி நீயும் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பல்ல சிக்கி. என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் என்னை கஷ்டப்படுத்தின மாதிரி உன் லைஃப்பில் நடந்த விஷயம் உன்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருந்திருக்கும்ல சிக்கி. அதை பற்றிலாம் நான் பேச வேணாம். எனக்கு நீ பீஸ்ஃபுல்லாக தூங்கணும். இது நான் எப்படி தூங்கினேன் அந்த மாதிரி. நைட்டு கொஞ்சம் ஷெல்ஃபிஷாக இருந்துட்டேன்ல, அது நான் தூங்கினா மட்டும் போதும்னு உன்னை பற்றி யோசிக்காமல் தூங்கிட்டேன். நான் பொண்ணு ஃபர்ஸ்ட் தூங்க வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் அதை மறந்துட்டேன். இப்போ ஓகே தானே, நீ தூங்கு. ஆனால் ஜெகி இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகணும். அதெல்லாம் போய்க்கலாண்டி, தூங்கு. இல்லை ஜெகி ஆண்டி சொன்னாங்க. நீ ரூம்குள்ள வந்துட்டல, இதுக்கப்புறம் நீயா வெளியே போகிற அவங்க ஒன்று கூப்பிடவும் மாட்டாங்க, அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கேட்கவும் மாட்டாங்க. சிக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தூங்கு. நான் தட்டி கொடுக்கவா? இல்லை நீ தட்டி கொடுக்கும்போது எனக்கு தூக்கம் வந்துச்சுல, அது மாதிரி நான் பண்ண. இல்லை ஜிக்கி நான் தூங்கிடுவேன், நீ என் பக்கத்தில் இரு. நான் பத்திரமா இருக்கேன்னு ஃபீல் பண்ணாலே தூங்கிடுவேன் ஜிக்கி. என்கிட்ட இருப்பல, நீ எஞ்சி போகணுன்னா என்ன எழுப்பிடு. இங்கே தான் இருப்பேன், உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன். உன் கையை டைட்டாக பிடிச்சிப்பேன், எப்போவுமே உன் கூடவே தான் இருப்பேன். இப்போ நீ தூங்கு. சிக்கி நான் தூங்குறேன், தூங்குடி. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஒயின் அப்படியே தூங்க ஆரம்பித்தான். சிக்கி வேணை பார்த்துட்டே இருந்தான். ஒயின் அவன் ஹெஞ்சால் சிக்கியோட ஆமை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்தான். சிக்கி ஒரு பெரிய ஸ்மைலோட அவனை ரசித்து பார்த்துட்டு இருந்தான். ஈவினிங் 4 o'clock ஒயின் தூக்கத்துலேருந்து டிஸ்டர்ப் ஆகிட்டான். அப்படியே கண்ணை திறக்கும்போது சிக்கி ஒயினை பார்த்துட்டு இருந்தான். குட் ஈவினிங். என்ன குட் ஈவினிங்கா? டைம் 4 o'clock ஆயிடுச்சா? சிக்கி அது ஆண்டி கூப்பிட்டாங்களா? சமைக்க நான் ஹெல்ப் பண்ணவே. நான் இப்படி தூங்கினேன். ஆமாம் நல்லா தூங்கிட்டேன், அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருந்தேன். என்ன சிக்கி சொல்கிறேன், என்னை எழுப்பிருக்கணும்ல. நான் நைட்டு தூங்கியிருந்தேன் சிக்கி. நைட்டு தூங்குறது வேற, பீஸ்ஃபுல்லாக தூங்குறது வேற. நீ ரொம்ப நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன் சிக்கி. ஆனால் நான் ஃப்ரெண்டு தூங்கியிருக்கக்கூடாது. நான் வெளியே போகிறேன். ஏய் இதே ட்ரெஸ்ஸோட போனேன்னா அது இப்படி போனேன்னா நீ தூங்கி எஞ்சி வந்திருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வா, நான் போகிறேன். சிக்கி ஏய் நான் ஹஸ்பண்ட், நான் சொல்கிறத கேட்பல. சரி
நான் வேலையாக இருக்கேன். அம்மா நான் கேட்டேன் நீ குளிச்சிட்ருக்கேன்னு சொல்கிறேன். ஜிக்கி ஏய் அதை விடு, உனக்கு நான் கிஸ் பண்ண ஓகேவா? என்ன அதான் நான் உனக்கு கிஸ் பண்ணா உனக்கு ஓகேவா? இல்லை நீ எதுவும் சொல்லலை, நீ பக்கத்தில் வராத இன்னும் கிஸ் இல்லை அப்படிதான் சொல்லியிருந்தா நான் கண்ட்ரோலாக இருந்திருப்பேன். ஆனால் நீ எதுவுமே சொல்லலை. அதான் எனக்கு ஒன்று கிஸ் பண்ண பிடிச்சிருக்கு. ரொம்ப குட்டி கேஸ் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? எனக்கு ஓகே தான் ஜிக்கி, நீ தானே, எனக்கு ஓகே தான், நான் தானே, அதனால உனக்கு ஓகே தானே? ஓகே தான், ஓகேவா? 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 ஜிக்கி அவனோட லிப்ஸை மெதுவாக என்னோட லிப்ஸ் மேலே வச்சான். டக்குன்னு வாயினை மூவ் பண்ணிவிட்டு சாரிடி, சாரி, அது ஐம் சாரி, நான் வெளியே இருக்கேன், நீ வா. ஜிக்கி சாரி, அது நீ நீ ஓகே ஓகே சொன்னியா? அதான் ஐம் சாரி. நீ நீ ரெடி ஆகிட்டு வெளியே வா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஒயன் என்னன்டி? நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இன்றைக்கி ஒயனும் ஜிக்கே வரமாட்டாங்கன்னு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நாளைக்கு போங்க. ஓகே ஆண்டி. ஜிக்கே நாளைக்கு மார்னிங்கே போகணும். மார்னிங்கே போகணுமாம்மா? ஈவினிங்க்கு மேலே? ஏய் சரி சரி ஓகே ஓகே, மார்னிங் ஒயின் வீட்டுக்கு போகணும். ஒயின் உனக்கு ஓகே தானே? மார்னிங் உன் வீட்டில். ஜிக்கி ஓகே தானே? ஓகே தான். ஓகே தாம்மா, அவளுக்கு ஓகே தானா? அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே நான் ரூமில் உட்காந்துட்டு இருந்தான். அக்கா என்னக்கா ஜிக்கே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல? ஏய் ஜிக்கே வேறு யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா? அவன் அவன் வேறு மாதிரி இருக்கான் தெரியுமா? அவன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் ரூபி, ரொம்ப ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். நீ என்ன அவ்வளோ புரிஞ்சுக்கிறான். தெரியும், அதனால தானே நீ நேற்று எல்லாம் தெரியும். ஆன்ட்டி கால் பண்ணி அம்மாட்ட சொன்னாங்க. அம்மா செம்ம ஹாப்பி. இன்றைக்கி நீ வந்ததுமே எப்படி ஹேக் பண்ணாங்க பார்த்தல, அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. புரியல ஆன்ட்டி என்ன சொன்னாங்க? ஆன்ட்டி உங்கள் ஃபர்ஸ்ட் நைட் பற்றி சொன்னாங்க. அது அது ஆன்ட்டி ஆன்ட்டி என்ன சொன்னாங்க? அதான் சொன்ன நீ என்னக்கா கல்யாணம் வேணவே வேணான்னு சொன்னான். ஆனால் நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்த, அப்படி இப்படி அப்படி என்னமோ சொன்னாங்க. அம்மா என்கிட்ட எந்த டீட்டெயிலும் சொல்ல. ஆனால் அப்படியா நிஜமாவா? ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் கேட்டுச்சு எனக்கு. அம்மாவோட ஃபேஸ்லேருந்து ஹாப்பினஸ் பார்த்து தெரிஞ்சு. அது எல்லாம் ஓகே தானேக்கா? அப்புறம் என்ன ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? அது ரூபி அது அது என்ன நடந்துச்சுன்னா அக்கா என்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறியா? அதான் ரூபி என்ன நடந்துச்சுன்னா ஜிக்கி தான் சேஃப்டி. பையன் ஜிக்கி வாங்க மாமா உட்காருங்க. ஏ ரூபி என் ஒய்ஃப் கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் பேசிடல, சும்மா உன்னோட டேஸ் உன் மாமியார் வீட்டில் எப்படி போச்சுன்னு கேட்டுட்ருக்கேன். என்ன சொன்னா? அவன் எங்கே சொல்கிறான், திருன்னு முழிச்சிட்டே இருக்கான். நீங்கள் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் ரொம்ப தைரியமாக இருக்கா. இல்லை சரி நீ கொஞ்ச நேரம் வெளியே இருக்கியா? ஹலோ மாமா, ஃபர்ஸ்ட் அவன் என் அக்கா, இப்போ அவன் என் ஒய்ஃப் தெரியும்ல. கொஞ்ச நேரம் நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே இருக்கியா? சரி ஓகே நீங்கள் பேசுங்க, நான் உங்களுக்கு எதாவது சாப்பிட கொண்டு வரேன். தேங்க்யூ. மாமா அக்கா சொன்னா உங்கள் சேஃப்டி பற்றி. சேஃப்டி ரொம்ப முக்கியம் மாமா, அப்போ தான் லைஃப்பை ரொம்ப நாள் என்ஜாய் பண்ண முடியும். வெளியே போ. இல்லை ஜிக்கி அது நான் சேஃப்டி பண்ண பற்றி சொல்ல வந்து அப்போ அறிவு இருக்காடி உனக்கு? ஜிக்கி அவ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா ஜிக்கி. அவ சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டா. நீ எதுக்கு இதெல்லாம் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க? இல்லை ஜிக்கி அது பையன் எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது.
அந்த சேஃப்டி பின் மேட்ரு நம்ம ரூம்குள்ளே நடந்த பர்சனல். அது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். லைஃப் ஃபுல்லாக உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியணும். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம பெட்ரூமில் நடக்கிற எல்லாமே நம்மளோட பர்சனல். அதை எந்த காரணத்துக்காகவும் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சிக்கி அவ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. அதனால என்ன, எல்லோரும் அப்படி புரிஞ்சுக்கணும்னு நினச்சி தானே நான் அப்படி பண்ணேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டதாகவே இருக்கட்டும். நீ இதை பற்றி யார்கிட்டையும் பேசாத. அங்கே என்ன நடந்துச்சுன்னு யார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காதா. புரியுதுல்ல? சிக்கி எனக்கு புரியுது சிக்கி. நீ இதுக்கு டென்ஷன் ஆற. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கோவப்படாத சிக்கி. எனக்கு என்ன கோவம்? எனக்கு ஒரு கோவமும் இல்லை. எல்லோரும் நம்ம 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இது இப்படியே இருக்கட்டும். அண்ட் ரூபி ஓ சிஸ்டர் தான். இதுவரை நீ அவகிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நீ என்னோடது. நம்மளோட பர்சனல் அது நம்மளோடது மட்டும்தான். உனக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும், அதை நீ யார்கிட்ட வேணாலும் ஷேர் பண்ணிக்கோ. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் நமக்குன்னு ஒரு பர்சனல் இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பர்சனல். அது வேறு யார்கிட்டையும் நீ டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே? ஓகே சிக்கி, நான் சொல்ல மாட்டேன். அப்போ தான் ஓகே. உன் மடியில் படுத்துக்குவா. சிக்கி, நான் அம்மாவுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? நான் உன் மடியில் படுத்துக்குவான்னு கேட்குறேன், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்குறேன். அதான் படுத்துக்கோ சிக்கி, படுத்துக்கோ. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுமா? இல்லை, ரூபி இருக்கா, ரூபி பார்த்துப்பா. நீ படுத்துக்கோ. சரி, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்.